நீங்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை மட்டும்தான் அறியணும். அதுதான் அவளுடைய பெரிய தீர்மானம். ஏன்னா அந்த சிலுவையை நம்ம பார்க்க தான் நம்ம வாழ்க்கையை கர்த்தர் மாற்றிக்கொண்டே இருப்பார். சிலுவையினுடைய மேன்மையை நம்ம பகர தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் வருஷத்துக்கு ஒரு தர்மம் இல்லை, எப்போவுமே நம்ம சிலுவையை தியானிக்கிறவர்களாக, எப்போவுமே சிலுவையை நம்மளுடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வருகிறவர்களாக. ஏன்னா சிலுவையில் கர்த்தர் மரித்தது வீணல்ல, நம்ம வாழ்க்கை மாறுகிறதற்காக. அல்லேலூயா. என் வாழ்க்கையை மாற்ற இயேசு சிலுவையில் மரித்தார். என்னுடைய பாவங்களை மன்னிக்க கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார். இந்த பூமியில சபிக்கப்பட்டவர்களாய் அல்ல, இந்த பூமியில நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாற கிறிஸ்து சிலுவையிலே சாபமானார். அல்லேலூயா. இந்த பூமியில நான் எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் திட்டம் பண்ணியிருக்கிறேன்னா, ஆசீர்வாதமா இருக்கணும், மேன்மையா இருக்கணும், உயர்த்தப்பட்டு இருக்கணும், மகிமைக்குள்ளே வாழணும். அதற்கு சிலுவையிலே அவர் மரிக்க வேண்டியதா இருக்கிறது. அல்லேலூயா.